குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா 1.3.2 உலோக ஆக்சைடுகளை ஒடுக்குதல். ஓகேவா? ஸோ உலோக ஆக்சைடுகளை உலோகமாக ஒடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒடுக்க காரணிகளை பயன்படுத்தலாம். இப்போ பார்த்திங்கன்னா கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன், அலுமினியம் போன்ற ஒடுக்க காரணிகளை கொண்டு சோடியத்தினுடைய உலோக ஆக்சைடுகளை சோடியமாக ஒடுக்கலாம். ஓகேவா? ஸோ சோடியத்தினுடைய உலோக ஆக்சைடுகளை என்னவா ஒடுக்கலாம்? சோடியமாக ஒடுக்கலாம். சரியா? சரி, அடுத்து உலோகத்தின் இயல்பை பொறுத்து தான் ஒடுக்கும் காரணியை தெரிவு செய்ய முடியும். உலோகத்தினுடைய இயல்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். அதை பார்த்துட்டு தான் ஒடுக்கும் காரணியை தேர்வு செய்யணும். இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா சோடியம், ஓகே, சோடியம், பொட்டாசியம், அலுமினியம் போன்ற அதிக வினைத்திறனுடைய உலோகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய உலோக ஆக்சைடுகளை உலோகமாக ஒடுக்கணும் அப்படின்னா கார்பனை ஒடுக்க காரணியாக பயன்படுத்த முடியாது. நல்லா கவனிங்க. அதிக வினைத்திறனுடைய சோடியம், பொட்டாசியம், அலுமினியத்தினுடைய ஆக்சைடுகளை உலோகமாக ஒடுக்கணும் அப்படின்னா ஓகே, ஸோ சோடியம் ஆக்சைடை சோடியமாக ஒடுக்கணும், பொட்டாசியத்தினுடைய ஆக்சைடை பொட்டாசியமாக ஒடுக்கணும், அலுமினியத்தினுடைய ஆக்சைடை அலுமினியமாக ஒடுக்கணும்னா அதுக்கு அதிக வினைத்திறன் கொண்ட கார்பனை ஒடுக்க காரணியாக பயன்படுத்த முடியாது. ஒன் மார்க் கொஷின் கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். சோடியம், பொட்டாசியம், அலுமினியம் போன்ற அதிக வினைத்திறனுடைய உலோகங்களை டேஸ் கொண்டு டேஸை ஒடுக்க காரணியாக பயன்படுத்த முடியாது, கார்பன். ஓகேவா? ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜிங்க் ஆக்சைடு, Al2O3 போன்ற ஆக்சைடுகளை ஒடுக்க கார்பன் மோனாக்சைடை பயன்படுத்த முடியாது. ஓகேவா? ஸோ இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜிங்க் ஆக்சைடு, அலுமினியத்தினுடைய ஆக்சைடு. ஓகேவா? ஸோ இதையெல்லாம் இதனுடைய ஆக்சைடுகளை உலோகமாக ஒடுக்கணும். இப்போ ஜிங்க் ஆக்சைடை வந்து என்னவா ஒடுக்க போகிறோம் அப்படின்னா ஜிங்காக ஒடுக்க போகிறோம். ஜிங்க் ஆக்சைடை ஜிங்காக ஒடுக்க போகிறோம். அலுமினியம் ஆக்சைடை அலுமினியமாக ஒடுக்க போகிறோம். ஸோ அப்படி ஒடுக்கணும்னா இதில் எதை ஒடுக்க காரணியாக பயன்படுத்த முடியாதுன்னா கார்பன் மோனாக்சைடை ஒடுக்க காரணியாக பயன்படுத்த முடியாது. ஸோ ஒன் மார்க் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ். பொட்டாசியம், சோடியம், அலுமினியம் போன்ற அதிக வினைத்திறனுடைய உலோகங்களை ஒடுக்கிறதுக்கு கார்பனை ஒடுக்க காரணியாக பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி ஜிங்க் ஆக்சைடு, அலுமினியம் ஆக்சைடு போன்ற உலோக ஆக்சைடுகளை உலோகமாக ஒடுக்க கார்பன் மோனாக்சைடையும் பயன்படுத்த இயலாது. ஓகேவா? எஸ். சரி ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு எலிங்கம் வரைபடத்தில் இருந்தால் ஒடுக்கம் காரணியை தேர்வு செய்வோம். ஆனால் உங்களுக்கு டெலிட்டட் போர்ஷனில் அந்த எலிங்கம் வரைபடத்தை எடுத்துட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த பாயிண்ட் அப்படி தெரிஞ்சுக்கோங்க. எலிங்கம் வரைபடத்தை பயன்படுத்தி தான் ஒடுக்கும் காரணியை தெரிவு செய்யலாம். ஓகேவா? எந்த உலோக ஆக்சைடுகளை உலோகங்களாக ஒடுக்கலாங்கிறதுக்கு ஒடுக்கும் காரணியை தேர்வு செய்கிறது எலிங்கம் வரைபடத்தின் படி அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த எலிங்கம் வரைபடம் பற்றின விளக்கம் தேவையில்லை, அது டெலிட்டட் போர்ஷன். ஓகே, சரி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உருக்குதல். ஸோ உருக்குதல் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் 5 மார்க் கொஷின். உருக்குதல் குறிப்பு வரைக. இதிலிருந்து என்ன பண்ணணும்? ஃபுல்லாக கீழே இது வரைக்கும் எழுதணும். ஓகேவா? சரி, பாருங்கள். இந்த முறையில் என்ன பண்ணுறோன்னா கனிம கழிவோடு சேர்த்து எளிதில் உருகும் கசடினை உருவாக்கக்கூடிய வேதி சேர்மமான இலக்கி மற்றும் கார்பன் மோனாக்சைடு அல்லது அலுமினியம் போன்ற தகுந்த ஒடுக்க காரணிகள் அடர்ப்பிக்கப்பட்ட தாதுடன் சேர்த்து உருக்கப்படுகிறது. இப்போ என்ன சொல்கிறாங்க நல்லா கவனிக்கணும். கனிம கழிவு, நமக்கு கனிம கழிவுன்னு என்னது? கேங்யூ. ஸோ நம்மளுடைய தாதோடு இருக்கக்கூடிய மண் வகை மாசுக்களை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? கேங்யூ, கனிம கழிவுன்னு சொல்கிறோம். அந்த கழிவோடு நம்ம என்ன பண்ணுறோன்னா எளிதில் உருகும் கசடை உருவாக்கக்கூடிய வேதி சேர்மத்தை சேர்க்குறோம். கனிம கழிவோடு எதை சேர்க்குறோம்? எளிதில் உருவாக்கக்கூடிய ஒரு வேதி சேர்மத்தை சேர்க்குறோம். அந்த வேதி சேர்மம் தான் என்னன்னா இலக்கி. பாருங்கள், கனிம கழிவோடு என்ன சேர்க்குறோம்? இலக்கியை சேர்க்குறோம். அப்படி இலக்கி மற்றும் கார்பன் மோனாக்சைடு அல்லது அலுமினியம் போன்ற தகுந்த ஒடுக்க காரணியோடு சேர்க்குறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், கார்பன் மோனாக்சைடோடு சேர்த்துட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா தகுந்த வேதிச்சேர்மமான இலக்கி
இலக்கிய சேர்க்கும்போது என்னாகுதுன்னா அடர்ப்பிக்கப்பட்ட தாதுடன் சேர்த்து உருக்கப்படுகிறது. சொல்கிறது புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு கனிம வந்து எளிதில் கசடாக மாற்றக்கூடிய ஒரு வேதி சேர்மத்தை சேர்க்க போகிறோம். கனிம கசடாக மாற்றக்கூடிய ஒரு வேதி சேர்மத்தை சேர்க்க போகிறோம். எதோடு சேர்க்க போகிறோன்னா கனிம கழிவோடு சேர்க்க போகிறோம். கனிம கழிவோடு சேர்க்கக்கூடிய அதுதான் என்னென்னா கசடு. ஓகேவா? எஸ். அடுத்து நம்ம இப்போ நல்லா வந்து கார்பன் மோனாக்சைடு அல்லது அலுமினியம் ஆக்சைடு போன்ற ஒர்க்க காரணிகளை பயன்படுத்தி உலோக ஆக்சைடுகளை என்னவா ஒடுக்கலாம்னா உலோகமாக ஒடுக்கலாம். ஓகேவா? எஸ். பாருங்கள், உலோகத்தின் உருகு நிலையை விட அதிக வெப்பநிலையில் தான் இந்த கலவையை என்ன பண்ணுறோம்? உருக்கு உலையில் உருக்குறோம். ஓகே, இதெல்லாம் இலக்கி கனிம கழிவோடு இலக்கியை சேர்த்துட்டு அதில் ஒடுக்கும் காரணியும் சேர்த்து இது எல்லாத்தையும் எந்த வெப்பநிலையில் உலையில் போட்டு உருக்குறோம் அப்படின்னா உலோகத்தின் உருகு நிலையை விட குறைவான உலோகத்தின் உருகுநிலையை விட அதிக வெப்பநிலையை உடைய கலவை அதிக வெப்பநிலையில் தான் அந்த கலவையை உருக்கு உலையில் விட்டு உருக்கணும். ஓகே, நல்லா கவனிங்க. எகெயின் சொல்லணும் ஸ்டூடெண்ட்ஸ், நம்மளுடைய உருக்கு உலையில் என்னென்ன சேர்க்குறோம் அப்படின்னா கனிம கழிவு, அதோட கார்பன் மோனாக்சைடு, அலுமினியம் போன்ற ஒடுக்கும் காரணி, இலக்கி, இந்த மூணையும் சேர்த்து அந்த உலோகம் இருக்கு இல்லையா, உலோகத்தினுடைய உருகு நிலையை விட அதிகமான வெப்பநிலையில் உலையில் போட்டு நல்லா வெப்பப்படுத்துகிறோம். அதுதான் உருக்குதல். ஓகே, சரி, எடுத்துக்காட்டு பாருங்கள். இரும்பு ஆக்சைடானது கார்பன் மோனாக்சைடால் எப்படி ஒடுக்கப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இரும்பு ஆக்சைடானது கார்பன் மோனாக்சைடால் எவ்வாறு ஒடுக்கப்படுகிறது? ஓகே, ஸோ இரும்பு ஆக்சைடு Fe2O3, இரும்பு ஆக்சைடினுடைய வாய்ப்பாடு Fe2O3. ஓகேவா? ஸோ இதில் கார்பன் மோனாக்சைடை சேர்க்குறோம். கார்பன் மோனாக்சைடை சேர்த்தோம் அப்படின்னா 3CO. இப்போ என்னாகுது அப்படின்னு பாருங்கள், Fe2O3யோட 3CO சேர்க்குறோம். அப்படி சேர்க்கும்போது என்னாகுது கவனிங்க. இங்கே Fe2 வந்து 2Fe மாறுது. ஓகே, ஸோ அப்போ உலோக ஆக்சைடு உலோகமாக ஒடுங்குது. ஓகே, இங்கே ஒடுக்கும் காரணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடுக்கும் காரணி கார்பன் மோனாக்சைடு. ஓகே, Fe2O3ங்கிற ஃபெரிக் ஆக்சைடை கார்பன் மோனாக்சைடுங்கிற ஒடுக்க காரணி கொண்டு என்னவா மாற்றுறோன்னா ஃபெரிக் ஆக்சைடை இரும்பாக ஒடுக்கிட்டோம். ஸோ ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா இந்த 3 கார்பன். ஓகே, ஸோ 3 கார்பன் அப்படியே வந்துருச்சு. ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன், இங்கே 3 ஆக்சிஜன், இங்கே 3 ஆக்சிஜன், டோட்டலி 6 ஆக்சிஜன், 3O2. ஓகேவா? S2Fe + 3O2 கார்பன் டை ஆக்சைடு கேஸ் போனதுக்கப்புறம் Fe2O3 ஆனது Fe ஒடுங்கிருச்சு. ஓகேவா? சரி, மேற்கண்ட பிரித்தலில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு காரத்தன்மை உடைய இலக்கியான சுண்ணாம்பு கல் பயன்படுத்தப்படுது. ஓகேவா? இந்த இடத்துல கனிம கழிவா உலோக ஆக்சைடை Fe2O3ங்கிற ஹேமடைட் உலோக ஆக்சைடை Feங்கிற உலோகமாக ஒடுக்கிட்டோம். இதில் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வெளியேறிடுச்சு. ஒடுக்கும் காரணி கார்பன் மோனாக்சைடு, இது நமக்கு தெரியுது ஸ்டூடெண்ட்ஸ். இதில் கனிம கழிவாக வெளிவரக்கூடியது எதுனா சிலிக்கான் டை ஆக்சைடு SiO2 அப்படிங்கிறது வந்து கனிம கழிவாக வருது. அந்த கனிம கழிவோட என்ன சேர்க்கணும்னா ஒரு வேதி சேர்மத்தை சேர்க்கணும். அதுதான் அந்த வேதி சேர்மம். ஓகே, அந்த வேதி சேர்மம் என்ன அப்படின்னா இலக்கி. இப்போது இங்கே கனிம கழிவோடு சேர்க்கக்கூடிய வேதி சேர்மம் என்னென்னா இலக்கி. ஓகேவா? இலக்கியை நாம் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா இலக்கியை சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு காரத்தன்மையுடைய இலக்கியான சுண்ணாம்புக்கல் CaOவை பயன்படுத்துகிறோம். ஏன்னா SiO2ங்கிறது அமிலத்தன்மை உடையது. சரி, அதுக்கோட இலக்கி வந்து காரத்தன்மை உடைய இலக்கியை சேர்க்குறோம். ஓகே, அமிலத்தன்மை உடைய SiO2உடன் காரத்தன்மையுடைய இலக்கியை சேர்க்குறோம். ஓகேவா? அப்படி சேர்க்கும்போது என்ன ஆகுதுன்னா சிலிக்கா கனிம கழிவானது அமிலத்தன்மையை பெற்றிருக்கிறதுனால
காரத்தன்மையுடைய சுண்ணாம்புகளுடன் சேர்ந்து கனிம கசடு உருவாகுது. CaSiO3 அப்படிங்கிற கால்சியம் சிலிக்கேட் உருவாகுது. பாருங்கள், இங்கே இருக்கிற Ca, இங்கே இருக்கிற Si, அடுத்து 3 ஆக்சிஜன், Siயோட 2 ஆக்சிஜன் இருக்குது, Caவோட 1 ஆக்சிஜன், CaSiO3 மாறுது. ஓகே, இதுதான் கனிம கசடு. ஓகேவா, சொல்கிறது புரியுதா? இப்போ இலக்கியம் நம்ம ஏன் சேர்க்குறோன்னா, கனிம கழிவோடு சேர்க்கும்போது எளிதில் உருகும் கசடினை உருவாக்கக்கூடிய வேதி சேர்மம் தான் இலக்கி. ஓகேவா, ஸோ உலோக ஆக்சைடுகளை உலோகமாக ஒடுக்கிற செயல்முறையில் என்ன வருது அப்படின்னா, இந்த இடத்துல கனிம கழிவு கிடைக்கும். அந்த கனிம கழிவோடு நாம் தகுந்த இலக்கியை சேர்க்கணும். கனிம கழிவு அமிலத்தன்மை உடையதாக இருந்தால் காரத்தன்மை உடைய இலக்கியை சேர்க்கணும். ஓகே, காரத்தன்மை உடைய கனிம கழிவாக இருந்தால் அமிலத்தன்மை உடைய இலக்கியை சேர்க்கணும். இந்த இடத்துல SiO2 கனிம கழிவுங்கிறது அமிலத்தன்மை உடையது. ஸோ அதனால் காரத்தன்மை உடைய CaOவோட சேர்க்குறோம். அப்போ CaSiO3 உருவாகுது. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இது இரும்பு ஹேமடைட், இரும்பு ஆக்சைடானது கார்பன் மோனாக்சைடால் எவ்வாறு ஒடுக்கப்படுகிறது என்பதை எழுதுக அப்படின்னு கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இரும்பு எவ்வாறு கார்பன் மோனாக்சைடால் இரும்பாக கிடைக்கிறது, அல்லது இரும்பு ஆக்சைடிலிருந்து எவ்வாறு ஒடுக்கி பெறப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட் 2 மார்க் கொஷின். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பர் பைரைட்டில் இருந்து காப்பரை எப்படி பிரித்தெடுக்கலான்னு பார்க்கலாம். ஓகேவா, காப்பர் பைரைட்டில் இருந்து காப்பரை பிரித்தெடுத்தல், இதிலேருந்து பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். பாருங்கள், பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் 1 மார்க் கொஷின் இருக்குது, கவனிங்க. கனிம கழிவு தெரியுது, சரியா? இலக்கி கனிம கழிவுடன் சேர்த்து எளிதில் உருவாக்கும் கசடினை உருவாக்கக்கூடிய வேதிப்பொருள் டேஷ் இலக்கி. ஓகேவா, ஸோ கனிம கழிவோடு சேர்த்து எளிதில் உருவாக்கும் கசடினை உருவாக்கக்கூடிய வேதி சேர்மம் இது இலக்கி. ஓகே, சரி. அடுத்து பார்த்திங்கன்னா இலக்கி ப்ளஸ் அடுத்த 1 மார்க், இலக்கி ப்ளஸ் கனிம கழிவு கிவ்ஸ் கனிம கசடு. இது ஒரு 1 மார்க் கொஷின். ஓகேவா, கனிம கழிவு ப்ளஸ் இலக்கி கிவ்ஸ் கனிம கசடு. ஓகே, ஸோ கால்சியம் ஆக்சைடோடு SiO2ங்கிற கசடோடு, கனிம கசடோடு, கனிம கழிவோடு நம்ம CaOங்கிற இலக்கியை சேர்க்கும்போது உருவாகக்கூடிய கனிம கசடு என்னென்னா CaSiO3 கேட்பாங்க. இரும்பு ஆக்சைடை இரும்பிலிருந்து பிரித்தெடுக்கும் போது உருவாகும் கனிம கசடு 1 மார்க் கொஷின். இது ஒரு 1 மார்க் கொஷின், CaSiO3. அடுத்து இரும்பு ஆக்சைடை இரும்பாக ஒடுக்குவதற்கு தேவைப்படும் ஒடுக்க காரணி கார்பன் மோனாக்சைடு. ஓகேவா, 3 1 மார்க் கொஷின் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உருக்குதல் கேட்பாங்க. இரும்பை அதன் தாதுவில் இருந்து பிரித்தெடுக்கும் முறையை எழுதுக அப்படின்னு கேட்கலாம். அல்லது இரும்பு ஆக்சைடானது கார்பன் மோனாக்சைடால் எவ்வாறு ஒடுக்கப்படுகிறது அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா, சரி. அடுத்து கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், காப்பர் பைரைட்டிலிருந்து காப்பரை எவ்வாறு பிரித்தெடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸ்டூடெண்ட்ஸ், கவனிங்க. இதுவும் 3 மார்க்கில் கேட்பாங்க. இதிலிருந்து எழுதணும், கவனிங்க. காப்பர் பைரைட், ஃபஸ்ட்டு இரும்பினுடைய முக்கிய தாது எப்படி ஹேமடைட் Fe2O3ன்னு சொன்னோமோ அதே மாதிரி காப்பர் பைரைட், காப்பரினுடைய முக்கிய தாது காப்பர் பைரைட். காப்பர் பைரைட் தாது அதனோட ஃபார்முலா CuFeS2. இது காப்பரின் மிக முக்கிய தாது. இந்த முக்கிய தாதை காப்பர் பைரைட்டிலேருந்து காப்பரை பிரித்தெடுக்கிற செயல்முறையில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நல்லா காப்பர் பைரைட்டை பவுடர் பண்ணிக்கணும், நல்லா தூள் பண்ணிக்கணும். தூள் பண்ண காப்பர் பைரைட்டை நல்லா அடர்ப்பிக்கணும். ஓகேவா, எஸ், அடர்ப்பிக்கணும். அடர்ப்பிக்கப்பட்ட தாது நமக்கு கிடைக்கும். அடர்ப்பிக்கப்பட்ட தாது அமிலத்தன்மை உடையதாக இருந்தால் அதோட இலக்கியான சிலிக்கா SiO2ங்கிற SiO2 கலக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா
சிலிக்கா அப்படிங்கிறது என்ன தன்மை உடையது? அமிலத்தன்மை உடையது. ஓகே, அமிலத்தன்மை உடைய இலக்கியான சிலிக்கா SiO2 இதோட கலக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எதிரணல் உலையில் போட்டு வெப்பப்படுத்துகிறோம். ஓகே, ஸோ இப்போ உருகும் போது என்னாகுதுன்னா ஃபெரஸ் ஆக்சைடு காரத்தன்மையை பெற்றிருப்பதால் சிலிக்காவுடன் இணைந்து ஃபெரசிலிகேட் காப்பர் பைரேட்டில் என்ன ஆகுது ஸ்டூடெண்ட்ஸ்? CuFeS2ன்னு இருக்குதா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு நல்லா பவுட்ரு பண்ணிடுறோம். தூள் பண்ண தாதுவை அடர்ப்பிக்கிறோம். அடர்ப்பித்ததுக்கப்புறம் அதை வறுக்கிறோம். ஸோ வறுக்கும் போது பாருங்கள், கீழே ஸ்டெப் கொடுத்துருக்காங்க, அப்புறமா மேலே பார்க்கலாம். 2CuFeS2 அப்படிங்கிறது காப்பர் பைரேட். இதோட ஆக்சிஜனை சேர்க்குறோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சிஜனை சேர்க்கும் போது என்ன ஆகுது பாருங்கள், 2CuFeS2 இதோட வெறும் O2 மட்டும் சேர்க்குறோம். அப்படி சேர்க்கும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே இருக்கிற 2 CUவா, 2 CUவும் கவனிக்கணும். 2 CU, இங்கே 2 S 2S2னா 4S ஸ்டூடெண்ட்ஸ். அதில் 2 S மட்டும், இதுலேருந்து 1 S மட்டும் எடுத்துக்கிறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாருங்கள், 2 CU2வாக மாறிடுச்சு. ஒரே ஒரு S மட்டும் Cu2S குப்ரஸ் சல்ஃபைடாக மாறுச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் குப்ரஸ் சல்ஃபைடு. அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற Fe எவ்வளோ டைம்ஸ் இருக்குது? 2Fe. இங்கே இருக்கிற 2Fe இங்கே இருக்கிற 2Sோட சேருது. ஓகே, நல்லா கவனிக்கணும். ஆக்சுவலி 4Sல ஒரு S போயிருச்சு, 3S இருந்துச்சு. 3Sல இருந்து 2Sஐ இது எடுத்துக்குது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகுது, 2Sம் ஒரு Feயும் 2Feயும் 2Sம் சேர்ந்து 2FeS ஃபெரஸ் சல்ஃபைடாக மாறுது. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா சல்ஃபர். இந்த சல்ஃபர் ரிமைனிங் ஒரு சல்ஃபர் இருந்துச்சு, 3ல் 2 போயிடுச்சு, ரிமைனிங் 1 சல்ஃபர் இருந்துச்சு. இந்த சல்ஃபர் நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் பாருங்கள், இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்கா, இந்த ஒரு ஆக்சிஜனும் சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடு வாயுவாக மாறிடுச்சு. புரியுதா நான் சொல்கிறது? பாருங்கள், எகெயின் பாருங்கள், CuFeS2 அப்படிங்கிற காப்பர் பைரேட்டோட ஆக்சிஜனை சேர்க்கும்போது 2FeS ஃபெரஸ் சல்ஃபைடு, அடுத்து குப்ரஸ் சல்ஃபைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு வாயு உருவாகுது. அடுத்து இப்போ கிடைச்ச ஃபெரஸ் சல்ஃபைடோட 3O2 சேர்க்குறோம். ஃபெரஸ் சல்ஃபைடோட என்ன சேர்க்குறோம்? 3O2 சேர்க்குறோம். ஓகேவா? கவனிங்க, ஃபெரஸ் சல்ஃபைடு 2FeS, ஃபெரஸ் சல்ஃபைடோட வாய்ப்பாடு 2FeS. இதோட நம்ம என்ன பண்ணுறோம்? 3O2 சேர்க்குறோம், ஆக்சிஜன் சேர்க்குறோம், மறுபடியும் காற்று செலுத்துகிறோம். காப்பர் பைரேட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கிடைச்ச காப்பர் பைரேட்டை ஆக்சிஜனோடு சேர்த்து வெப்பப்படுத்தும் போது கிடைச்ச FeSோட ஆக்சிஜனை இன்னும் செலுத்துகிறோம். அப்போ என்ன ஆகுது பாருங்கள், ஆக்சிஜனை செலுத்தும் போது பாருங்க, இங்கே இருக்கிற 2Fe, இங்கே இருக்கிற ஆக்சிஜன், இங்கே இருக்கிற மொத்தமாக 6 ஆக்சிஜன் ஸ்டூடெண்ட்ஸ். இதை நம்ம என்ன படிச்சுக்கலாம், 2 ஆக்சிஜன் 4 ஆக்சிஜன் பிரிச்சுக்கிறோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, இங்கே இருக்கிற 2Fe, ஓகே, இங்கே இருக்க 2Fe இங்கே இருக்கிற 4 ஆக்சிஜனோடு சேர்ந்து 2SO2வாக மாறிடுது, சல்ஃபர் டை ஆக்சைடு வாயுவாக மாறிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா, நல்லா கவனிக்கணும், இங்கே இருக்கிற 2 சல்ஃபர், 4 ஆக்சிஜனோடு சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடு வாயுவாக மாறிடுச்சு. இங்கே இருக்கிற 2 சல்ஃபர், இங்கே இருக்க 4 ஆக்சிஜனுடன் சேர்ந்து 2SO2வாக மாறிடுச்சு. அடுத்து இந்த 2Feயும் இந்த 2Oவும் சேர்ந்து 2Feயும் Oவும் சேர்ந்து 2FeOவாக மாறிடுச்சு. ஓகேவா? எஸ். இப்போ பாருங்கள், கவனிங்க, FeOவோட SiO2 சேர்க்குறோம். FeO அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கனிமக்கழிவு. அந்த கனிமக்கழிவோடு இலக்கி SiO2ங்கிற இலக்கியை சேர்க்குறோம். SiO2ங்கிற இலக்கியை சேர்க்கும்போது என்ன ஆகுது, FeOSiO2 சேர்க்கும்போது என்ன உருவாகுதுன்னு பாருங்கள், இங்கே இருக்கிற Fe, ஓகே, இங்கே இருக்கிற Si,
இங்கே இருக்கிற O3 சேர்ந்து FeSiO3 கனிம கசடு உருவாகுது. ஓகேவா? இப்போ FeO அப்படிங்கிற கனிம கழிவோட அதுக்கு தகுந்த இலக்கியான சிலிக்காவை சேர்க்குறோம். காரணம் பார்த்திங்கன்னா FeO அப்படிங்கிறது என்ன தன்மை உடையது? ஸோ FeO வந்து காரத்தன்மை உடையது. ஸோ அதனால் அமிலத்தன்மை உடைய SiO2வை சேர்த்தோம். அப்போ FeSiO2 அப்படிங்கிற FeSiO3ங்கிற கனிம கசடு உருவாச்சு. ஓகேவா? அந்த கனிம கழிவிலிருந்து காப்பர் மட்டி பிரித்தெடுக்கப்பட்டு மாற்று உலையில் இடப்படுது. நல்லா கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ கனிம கசடு வந்துருச்சா, கனிம கசடு நீக்கிடணும். அடுத்து அந்த கனிம கழிவில் கொஞ்சோண்டு காப்பர் மட்டி பிரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஒன்று கழிவு, இன்னொன்று காப்பர் மட்டி. நல்லா கவனிக்கணும். இப்போ என்னாச்சு, கனிம கழிவு ஒன்று வந்திருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கனிம கழிவு வந்திருக்கும். அந்த கனிம கழிவோட எது சேர்ந்துருக்கும் அப்படின்னா காப்பர் மட்டி இருக்கும். காப்பர் மட்டி. ஸோ அந்த காப்பர் மட்டி வந்து இந்த கனிம கழிவை வந்து கனிம கசடாக மாற்றினதுக்கப்புறம் காப்பர் மட்டியை மாற்று உலையில் போடணும். காப்பர் மட்டியில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Cu2S-ம் CuOவும் இருக்கும். ஓகே, காப்பர் மட்டியில் என்ன இருக்கும்? Cu2S-ம் Cu2Oவும் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் கவனிக்கணும், கனிம கழிவிலிருந்து காப்பர் மட்டி பிரித்தெடுக்கப்பட்டு மாற்று உலையில் இடப்பட்டதுக்கப்புறம் அந்த மாற்று வினைகளில் மட்டியில் காணப்படக்கூடிய FeS முதல்ல FeOவாக ஆக்சிஜனேற்றம் அடையும். மேலே பார்த்தோம் இல்லையா, இந்த FeS என்னவா ஆக்சிஜனேற்றம் அடையும்னா இங்கே சொன்ன மாதிரி FeS FeOவாக ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சிரும். சப்போஸ் மாட்டிலையும் கொஞ்சோண்டு FeS இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், அது ஆக்சிஜனேற்றம் செய்யும்போது FeOவாக மாறிடும். ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா FeS இருந்துச்சுன்னா இந்த FeS இந்த உருக்குதலில் வெப்பப்படுத்தும் போது FeS FeOவாக மாறிடுது, ஆக்சிஜனேற்றம் அடையுது. சிலிக்காங்கிற இலக்கியை பயன்படுத்தி சிலிக்காவை பயன்படுத்தி கனிம கழிவு மாற்றப்பட்டு நீக்கப்படுது. கனிம கழிவு என்னவா மாறும்? கனிம கசடாக நீங்கும். பாருங்கள், இது வந்து கனிம கசடாகவும் நீக்கப்படும். ஓகே, ஸோ எஞ்சி உள்ள காப்பர் சல்ஃபைடு மேலும் ஆக்சிஜனேற்றத்திற்கு உட்படுத்தப்பட்டு ஆக்சைடாக மாற்றப்படும். பாருங்கள், காப்பர் சல்ஃபைடு Cu2S வந்து ஆக்சிஜனேற்றத்திற்கு உட்படுது. ஓகே, ஸோ இதில் என்ன போடுறோம்? 3O2 போடுறோம். ஓகேவா? 2Cu2S வந்து காப்பர் சல்ஃபைடு. அதை வந்து நம்ம குப்புரஸ் சல்ஃபைடுன்னு சொல்லலாம். குப்புரஸ் சல்ஃபைடோட நம்ம கண்டினியூஸாக ஆக்சிஜனை செலுத்திக்கிட்டே இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் எதிரான உலையில். அப்போது அதில் மாட்டியில் சப்போஸ் FeS இருந்துச்சுன்னா அது FeOவோ ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சு போயிருச்சு. அதில் இலக்கிங்கிற SiO2வை சேர்த்து FeOங்கிற கனிம கசடாகவும் நீக்கிட்டோம். அடுத்து ரிமைனிங் இருக்கிறது Cu2S அப்படிங்கிறது தான் இருக்குது. என்ன அப்படின்னா Cu2S அப்படின்னா குப்புரஸ் சல்ஃபைடு. அந்த குப்புரஸ் சல்ஃபைடை காப்பராக மாற்றணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆக்சிஜனோட சேர்க்க அந்த Cu2Sம் Cu2Oவாக மாறுது. குப்புரஸ் சல்ஃபைடு குப்புரஸ் ஆக்சைடாக மாறுது. எப்படி மாறுதுன்னு பாருங்கள். 2Cu2Sோட நம்ம 3O2 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்கிற 2Cu2 பாருங்கள், 2Cu2 அப்படியே வந்துடுது. இங்கே இருக்கிற 3 ஆக்சிஜனில் 4 ஆக்சிஜன் இது எடுத்துக்குது. 3 ஆக்சிஜனில் என்ன பண்ணுது? 3 O2 அப்படின்னா 6 ஆக்சிஜன். 6 ஆக்சிஜனை 4 ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன்னு பிரிச்சுக்கலாம். இந்த 4 ஆக்சிஜனும் இந்த 2Cu2ஓட சேர்ந்து நம்ம 2Cu2Oன்னு போடுறோம் இல்லையா. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா 4 2ன்னு பிரித்தோம். அப்போ 2 ஆக்சிஜன் Cu2ஓட சேர்ந்து 2Cu2ஓட சேர்ந்து குப்புரஸ் ஆக்சைடாக மாறிடுச்சு. 2O மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கு. ரிமைனிங் 4O அப்படியே இருக்குது. அந்த 4Oவும் ஒரு சல்ஃபரும் சேர்ந்து ஆக்சுவலி இங்கே ஒரு சல்ஃபர் இல்லை, 2 சல்ஃபர் இருக்குது. 2S + O2வா 2SO2வாக மாறிடுது. 2 மோல் சல்ஃபர் டை ஆக்சைடாக மாறிடுது. ஸ்டூடெண்ட்ஸ் எகெயின் சொல்கிறேன் கவனிங்க. இப்போது காப்பர் மாட்டியிலேருந்து
இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா Cu2S இருந்துச்சு. ஓகே, 2Cu2S இருந்துச்சு ஸ்டூடெண்ட்ஸ். இதில் நம்ம என்ன பண்ணுறோம், 3O2 ஆட் பண்ணுறோம். ஆக்சிஜன் செலுத்திக்கிட்டே இருந்தோம் இல்லையா? அப்போது இங்கே இருக்கிற 2Cu2 இப்போ வந்து கவனிக்கணும். 2Cu2 இங்கே வந்து ஆக்சிஜன் இருக்கா, 6 ஆக்சிஜனை 4 ஆக்சிஜன் 2 ஆக்சிஜன் பிரிச்சுக்கிறோம். இங்கே இருக்கிற 2 ஆக்சிஜனை எடுத்துக்குது. 2Cu2 2 ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு 2Cu2Oவாக மாறிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் இங்கே இருக்கிற சல்ஃபர், இங்கே இருக்கிற 2 சல்ஃபர் இங்கே இருக்கிற 4 ஆக்சிஜனோட சேர்ந்து 2 சல்ஃபர் 4 ஆக்சிஜனோட சேர்ந்து 2SO2வாக மாறிடுச்சு. சல்ஃபர் டை ஆக்சைடு வாயுவாக மாறிடுச்சு. 2Cu2O ப்ளஸ் 2Cu2O ப்ளஸ் 2SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு வாயு வெளியேறிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த குப்ரஸ் ஆக்சைடோட Cu2O அப்படிங்கிற முதல் படியில் கிடைச்ச குப்ரஸ் ஆக்சைடோட கொஞ்சோண்டு என்ன பண்ணுறோன்னா முதல்ல இருந்த Cu2S குப்ரஸ் சல்ஃபைடும் சேருது. ஓகேவா? இங்கே குப்ரஸ் சல்ஃபைடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே Cuங்கிற காப்பர் 2Cu2 அப்படிங்கும் போது இங்கே எத்தனை காப்பர், 4 காப்பர். அடுத்து Cu2 அப்படின்னா 2 காப்பர். ஸோ இப்போ நல்லா கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே இருக்கிற 4Cuவும் இங்கே இருக்கிற 2Cuவும் சேர்ந்து 6Cuவாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ ரிமைனிங் பாருங்கள் ப்ளஸ் இங்கே இருக்கிற 1 சல்ஃபர். ஓகே, ஒரு சல்ஃபரும் 2 ஆக்சிஜனும் சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடு வாயுவாக மாறிடுச்சு. ஒரு சல்ஃபரும் 2 ஆக்சிஜனும் சேர்ந்து சல்ஃபர் டை ஆக்சைடு வாயுவாக மாறிடுச்சு. ஓகேவா? சரி, ஸோ உலோக காப்பரானது இந்த இடத்துல கிடைக்கிது. 6Cuங்கிறது உலோக காப்பர் ஸ்டூடெண்ட்ஸ். உலோக காப்பர் திண்மமாக கிடைக்கிது. ஸோ இதுலேருந்து சல்ஃபர் டை ஆக்சைடு வாயு வெளியேறுது. அதனால் அந்த காப்பர்னுடைய தோற்றத்தில் கொப்பளம் உருவாகும். அதனால் இந்த காப்பரை நம்ம கொப்புள காப்பர்னு சொல்லுவோம், பிளிஸ்டர் காப்பர். ஸோ பிளிஸ்டர் காப்பரில் பார்த்திங்கன்னா பிளிஸ்டர் காப்பருங்கிறது 98% காப்பர், 2% என்ன இருக்கும்னா மாசு. 2% மாசு கலந்துருக்கும், 98% காப்பர் இருக்கும். அதுதான் கொப்புள காப்பர். சல்ஃபர் டை ஆக்சைடு வாயு வெளியேறினதுக்கப்புறம் அந்த காப்பருடைய அமைப்பில் சின்ன சின்ன கொப்பளங்கள் உருவாகும். அதுதான் கொப்புள காப்பர். அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு வாயு வெளியேறினதுனால தான் கொப்பளங்கள் உருவாகுது. ஸோ அந்த கொப்புள காப்பருடைய இயல்பு பார்த்திங்கன்னா 98% காப்பரும் 2% மாசும் கலந்தது. ஓகேவா? நீங்கள் இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு 3 மார்க் கொஷின், காப்பர் பைரேட்டிலிருந்து காப்பரை எவ்வாறு பிரித்தெடுப்பாய் அப்படின்னு கேட்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இதில் சேர்க்கக்கூடிய இலக்கி எது, கசடு எதுன்னு கேட்கலாம். ஸோ காப்பர் பைரேட்டிலிருந்து காப்பரை பிரித்தெடுப்பதில் சேர்க்கப்படும் இலக்கி SiO2. அதில் உருவாகக்கூடிய கனிம கழிவு என்ன அப்படின்னு பார்க்கணும், FeO. கனிம கசடு FeSiO3. ஓகே, அடுத்து மாடியில் இருக்கக்கூடியவை எவை அப்படின்னு கேட்பாங்க. மாடியில் இருக்கக்கூடிய FeO, FeS, Cu2S இருக்கும். 3மே இருக்கும் மாடியில். ஸோ முதல் படியில் எதுவாக மாறுது அப்படின்னா FeS FeOவாக மாறி நீக்கப்படுது. கனிம இலக்கி போடும்போது கனிம கழிவு கனிம கசடு FeSiO3 நீக்கப்படுது. ஸோ ரிமைனிங் இருந்த Cu2S CuOவாக மாறுது. எகெயின் CuO கொஞ்சோண்டு முன்னாடி இருந்த Cu2Sோட சேர்ந்து தனிம காப்பராக உருவாகுது. ஓகே, அந்த காப்பரில் இருந்து சல்ஃபர் டை ஆக்சைடு வாயு நீங்கினதுக்கப்புறம் காப்பரனுடைய மேற்பரப்பில் கொப்புளங்கள் உருவாகுது. அதுதான் கொப்புள காப்பர். ஸோ 98% காப்பரும் 1% மாசும் கலந்தது தான் பிளிஸ்டர் காப்பர். இது ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின். சரி ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து கார்பனை கொண்டு ஒடுக்குதல். எப்படி கார்பனை கொண்டு ஒடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.